இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் சமாதானமாயும் சுகமாயும் சண்டை பிரச்சனை இல்லாதபாடி அமைதியாகவும் இருக்க வேண்டும், தீட்டு இல்லாததாக இருக்க வேண்டும். தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டும். தேசத்திலே வியாதிகள், கொரோனா போன்ற வியாதிகள் வரக்கூடாது. தேசத்திலே பிரச்சனைகள், கலவரங்கள் வரக்கூடாது. தேசத்திலே ஸ்தோத்திரம், கொலைகள், வெறிகள், தீட்டுகள் வரக்கூடாது. தேவன் தேசத்தில் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும். ஆண்டவர் தேசத்தை பாதுகாக்கும்படியாக, இந்தியாவுக்காக ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை நினைத்தருளும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேசத்துக்காக ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கத்தனை சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். தேவ ஊழியர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஊழியக்காரர்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஊழியக்காரர்கள் ஜெபத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார். மோசேயின் ஜெபத்தை கேட்டு 6 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அழிக்கும்படி தேவன் அந்த நாட்களிலே கோபம் கொண்டார். ஆனால் மோசேயோ தேவனுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் உயிரோடு வைக்க வேண்டும், அவர்களை அழிக்கக்கூடாது என்று ஜெபம் பண்ணார். அவர் ஜெபத்தை கேட்டு மக்களை காப்பாற்றினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய இந்திய தேசத்தில் ஆண்டவர் பாதுகாப்பை தர வேண்டும். தேசத்தில் இருக்கிறதான கொலைகள், வெறிகள், போராட்டங்கள், கலவரங்கள் எல்லாம் மாற்றணும். தேசத்தில் இருக்கிறதான ஒருவர் மற்றொருவரை ஒடுக்குகிற நிலைமைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேசத்தில் வியாதிகள் வரக்கூடாது. கொரோனா போன்ற வியாதிகளை நாம் கண்டிருக்கிறோம். நம்முடைய தலைமுறையில் கொரோனா போன்ற கொள்ளை நோய்களை நம்ம பார்த்திருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள் பாதுகாப்பு இல்லாதபடி. ஆண்டவர் இப்படிப்பட்ட நோய்கள் தேசத்துக்குள்ள வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, தேசத்தை பாதுகாக்கும்படியாக, தேசத்துக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திலே ஹல்லேலூயா விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தீட்டுகள், அருவருப்புகள், சோத்திரம், பாவம், விபச்சாரம் பாவம் அல்ல என்று சொல்லி ஒரு சிலர் தீவிரமாக தேசத்துக்குள்ள தீட்டுகளை பரவி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேசத்துக்குள்ள அந்த தீட்டுகள், அருவருப்புகள் நீக்கப்படணும். தேசத்தில் காணப்படுகிறதான சண்டைகள், போராட்டங்கள், அழிவுகள் நீக்கப்படணும். தேசத்தில் காணப்படுகிறதான சோதரம், தேவனுக்கு விரும்பாத பொல்லாத பாவங்கள் நீக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் மாறணும். இந்திய தேசத்துக்காகவும் 140 கோடி மக்கள் ரட்சிப்புக்காகவும் எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். ரீகாதா ராகா தூலாபாக்கா ஷகா ராகா தூலாபாராதியா. இயேசுவின் நாமத்தினால இந்தியாவுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கிருபை எழுப்பீராக, தேவன் தயவு பாராட்டுவீராக. இந்திய தேசம் முழுவதும் வேலி அடைப்பீராக. இந்திய தேசத்துக்குள்ளே உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சோத்திரம், 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 சோத்திரம். யாராவது ஒரு இருக்கா கருத்தா தேசத்துக்காக, இந்தியாவுக்காக, எல்லா மாநிலங்களுக்காக யாராவது ஒருவர் முன்னாடி வந்து ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபநிலையிலே காணப்படும், திரும்பி பார்க்க வேண்டாம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா மாநிலங்களுக்காக, மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவர், ஆண்டவரே, தேசத்துக்காய் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கமுள்ள பார்வைகள் தாவே ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கடாட்சிக்கட்டும் ஆண்டவரே. மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமே மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான சீர்கேடுகளையும் நான் குணமாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலவரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர தீட்டான காரியங்கள் மறையட்டும் ஆண்டவரே. விக்கிரக வழிபாடுகள் முற்றிலுமாய் சுட்டரிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். லார்ட் ஜீசஸ், ஹalleluya.
ஹalleluya எல்லா விதமான சத்துருடைய வல்லமைகளை ஆண்டவரே துரைத்தனத்தின் வல்லமைகள் வலுசற்பத்தின் வல்லமைகளை இயேசுவின் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே ஒருமனப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya ஓ எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே சத்துருவின் வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஓ தீட்டானவைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நிக்கிரகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் சபைகள் எல்லாம் உயிர்மீழ்ச்சி அடைவதாக ஆண்டவரே சமாதான கலச்சலை உண்டு பண்ணுகிறதான சண்டைகளை உண்டு பண்ணுகிறதான பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறதான ஆண்டவரே கொலைவெறியின் ஆவிகள் ஓ ஜாதிவெறியின் ஆவிகள் ஓ ஹalleluya எல்லா விதமான வன்மத்தின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தை விட்டு தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே தேசத்தை விட்டு நீங்க அகற்றும்படியாக இந்த காலங்களிலே தேவ ஊழியக்காரர்களை இந்த நாளில் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். என்னுடைய பெயர் ஜான் கிறிஸ்டோபர். நான் குன்றத்தூர் பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை சபையை நடத்தி வருகிறேன். கடந்த 30 ஆண்டுகளாய் என்னுடைய ஊழியத்தில் நான் இருக்கிறேன், முழு நேர ஊழியத்தில். எனக்கு முன்பதாக உங்களுக்கு அறிமுகமான சாது சுந்தர் சிங் பாஸ்டர் வந்து என்னுடைய அத்தையினுடைய மகன் தான். எங்கள் அப்பாவோடு கூட பிறந்த சொந்த சகோதரியுடைய மகன் தான் அவர். நானும் அவரும் இணைந்து கூடுவாஞ்சேரி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஊழியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் அனைவரோடு சேர்ந்து அவரை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக இந்த ஏஐசிசி என்ற தேவனுடைய அந்த ஐக்கியத்தின் மூலமாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஐக்கியத்தை நான் இந்த கூடுவாஞ்சேரி பகுதியில் அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அத்தை மகனும் ஊழியக்காரமாக இருக்கிற பாஸ்டர் சாது சுந்தர் சிங் அவரிடத்தில் நான் தொடர்பு கொண்டு கடந்த மாதங்களில் பேசின பொழுது அவர் சொன்னார், நீங்கள் தாராளமாக வாருங்கள், பிஷப் ஐயாவை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அது நிமித்தமாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். அதனால் இந்த நாளில் இந்த இடத்தை இந்த கூட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தி எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிற அருமையான இந்த சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கூட இருந்து உதவியாக இருக்கிற சாது சுந்தர் பாஸ்டருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே ஏஐசிசிசி என்ற இந்த ஐக்கியமானது அல்லது இந்த கூடுகையானது அல்லது இந்த அமைப்பானது, இதை பற்றி நீங்கள் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்கள் இருக்கலாம். இதை பற்றி நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் பேச விரும்புகிறோம். எங்களோடு கூட வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளில் எங்கள் மத்தியில் முதன்மையாக அருமையான காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பிஷப்பாய் இருக்கிற அருமையான ஆல் இந்தியா பிரேயர் கமிட்டியினுடைய ஏஐசிசிசியினுடைய பிஷப்பாக இருக்கிற அருமையான ஜார்ஜ் ஐயாவை இந்த நாளிலே நாங்கள் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி ஐயாவை வரவேற்போம். ஐயா அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. ஏஐசிசிசியினுடைய ஆல் இந்தியா பிரேயர் கமிட்டியினுடைய பொறுப்பாளராகவும் இந்த ஊழிய அமைப்பினுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு அமைப்பின் ஒரு பொறுப்பாளராகவும் ஐயா அவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி அவர் ஐயா அவங்க வந்து சொல்லுவாங்க. அதன் பிறகு எங்கள் மத்தியில் அருமையான பொருளாளர் ஏஐசிசிசியினுடைய பொருளாளராக அருமையான பிலிப் புஷ்பநாதன் ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே கரங்களை தட்டுவோம். அடுத்ததாக செயலாளர் அருமையான பாஸ்டர் மணி ஐயா ஏஐசிசிசியினுடைய பொருளாளர் செயலாளர் 2 பேரும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறாங்க. மூன்றாவதாக அருமையான ஐயா அவங்க மாவட்ட அவைத்தலைவர் ஐயா அவங்க வந்து அவைத்தலைவர் நம்ம பேர் வந்து தேவராஜ் ஐயா அவர்கள். நல்ல உற்சாகமாக கரங்களை அடுத்ததாக குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு தலைவராக இருக்கிறார் அருமையான டைட்டஸ் பாஸ்கர் அவர்கள். கரங்களை தட்டுவோம். இந்த நாளிலே இவ்வளோ பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் வந்து இந்த கிழக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தலைவராக இருக்கிறேன். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஆமாம் சொல்லுவோமா? ஆமாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் மற்ற காரியங்களை நம்மத்தில் பொருளாளர் ஐயா அவங்க வந்து இந்த நாளிலே சில காரியங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார், சொல்லுவார். அந்த ஏஐசிசிசி குறித்து இந்த நாளிலே ஐயா அவங்க வாங்க, முன்னாடி வாங்க.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஐக்கிய கூடுகையின் மூலமாக வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் பின்புறமாக நரப்பாக்கம் இந்த கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். அது மாத்திரமல்ல, ஏஐசிசி அமைப்பின் மாவட்ட பொருளாளராக இருந்திருக்கேன். ஐயா அவர்கள் கூட காஞ்சிபுரம் வந்திருக்காரு, பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஏஐசிசி என்ற ஒரு அமைப்பு ஏன், எதற்காக என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம், அநேக சிந்திக்கலாம். இது தேவையா? மாண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், இதுன்னு தலைவர்னு சொல்கிறாங்க, செயலாளர்ன்றாங்க, பொருளாளர்ன்றாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? மாண்டவருடைய ஊழியத்தை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்கூடாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம், செவிகளில் கேட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக மாநிலங்களில், மாவட்டங்களில் சபைகள் நொறுக்கப்படுகிறது, ஊழியக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஊழியம் செய்ய முடியல, தெரு பிரசங்கம் பண்ண முடியல, ட்ராக்ஸ் கொடுக்க முடியல. அவர் வரவேற்பாக கொடுப்பதாக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மத்தியில் வந்திருக்கிற பிஷப் அவங்க ஜார்ஜியாவை அதுமான ராஜா அவர்கள் வந்து அவங்களை வரவேற்பாங்க. அவங்களுக்கு ஒரு கனப்படுத்தி சாப்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் தேசத்தின் நன்மையை சொல்லுங்களேன். ஆமாம், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆனால் தேசத்தின் நன்மையை யார் புசித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், அநேக காரியங்களில் ஆர்சி மக்கள் புசித்து கொண்டு இருக்கிறார்கள், சிஎஸ்ஐ இசிஐ மக்கள் புசித்து கொண்டிருக்கிறார்கள். பெந்தைக்கோஸ்தே மக்களுக்கு அது தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இது எப்போ தெரியுது அப்படின்னு கேட்டால், தேவ ஊழியர், அதுக்கு மேலே பாஸ்டர், அதுக்கு மேலே சூப்பரன் பாஸ்டர் ரெவரன், அதுக்கு மேலே ரெவரன் டாக்டர், அதுக்கு மேலே பிஷப், கண்காணி அப்படிங்கிற ஒரு பதவியை பெந்தைக்கோஸ்தே ஊழியர்கள் கண்டுபிடிச்ச பிறகுதான். இந்த கண்காணி பதவியை பெந்தைக்கோஸ்தே ஊழியர்கள் பயன்படுத்தவே கிடையாது. பெந்தைக்கோஸ்தே ஊழியர்கள் பாஸ்டர் என்று மட்டும்தான் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் பாஸ்டர் பட்டத்தில் ஒரு உயர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி உள்ள காலங்களில் யாரும் அதை பேசலை, சொல்லலை, செய்யலை. ஒருவர் சொன்னார், நீங்கள் பாவாடை உடுக்கிட்டு அலையிறீங்களே, உங்களுக்கு சங்கடமா இல்லையான்னு கேட்டாங்க. பாவாடை உடுக்கணும்னா என்ன வரணும்? யாராக மாறணும்? பிஷப்பாக மாறணும். இந்த பாவாடைன்னு சொன்னது பைபிளில் அங்கி, பைபிளில் என்னவா இருக்குது? அங்கியாக இருக்குது. அந்த அங்கியை போடணும்னா பிஷப்புங்கிற கண்காணிங்கிற பட்டம் வாங்கணும். பாஸ்டர்னா அதுக்கு 7 போஸ்ட் இருக்குது, பிஷப்புன்னா அதுக்கு 4 போஸ்ட் இருக்குது. பாஸ்டர்னு மட்டும்தான் பைபிளில் இருக்குது, ஆனால் அதுக்கு போஸ்ட்டு 7 போஸ்ட் இருக்கு. உதவி பாஸ்டர். மகிழ்ச்சி. இதெல்லாம் நம்ம முறையாக செய்யணும். எங்களுடைய ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியாவில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், வாங்கி கொண்டிருக்கிறோம். என்னென்று சொன்னால், உலக அளவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது கேப்கான் ஏசிபிஐ. இந்த நிறுவனத்தில் நான் ஆர்ச் பிஷப்பாக காணப்படுகிறேன். எங்கள் நிறுவனத்தில் வாங்கிட்டு இருக்கிறோம், எங்கள் நிறுவனத்தில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ எஸ்பிசி வந்து அவர்களை அரசாங்கம் டைரெக்டாக அவங்களை பதிவு பண்ணி ஜீரோ போட்டு பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ தான் இந்த மாதிரி ஏஏசி இது மாதிரி 12 நிறுவனங்களை அங்கீகாரம் பண்ணி இது மாதிரி இவர்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஐடி கார்டு மெம்பர்ஷிப்பு எஸ்பிசியில் ஆனாலும் சரி, எங்கள் ஆங்கிலிக்கு ஆனாலும் சரி, ஏஏசி. என்னுடைய அருமையான நண்பர் தான் மகன்தாசி அவர்கள். நல்ல துடிப்பு மிக்கவர், நல்ல ஆர்வம் மிக்கவர். அவர் இப்போ நல்ல அருமையாக இந்த மாதிரி அவருக்கு கீழ் பணியாளர்களை வைத்து பிஷப்புகளையும்
அது ரெவரண்டுகளை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பூராவும் அவர் பறந்து செய்து கொண்டிருக்கிறார். ஐயா சொன்னாங்க, கண்காணிகளை நாம் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ எங்கே பார்த்தாலும் கண்காணி தான். நாங்கள் 2007 நாங்கள் பிஷப்பாக வாங்குற நேரத்தில் ரொம்ப குதிரை கொம்பாதி எங்களுக்கெல்லாம் பிஷப் ஆழ்நிட்டு கிடக்கிற நேரம் மொத்தம் 3 பேர் தான் பிஷப். சர்க்குமார் ஐயாவுக்கு எதிராக பிஷப்பை கொண்டு வரணும்னு சொல்லி வலபுரித்தான் அந்த கால நல்ல விஷயங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் எங்கே ஊழியம் செய்கிறோமோ அங்கேயும் அவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். என்ன, இப்போ இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம், இதுக்கு காரணமாக இருக்கிற இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். சபை போதகர் வேற டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமாம், இந்த இது கட்டடமாக மாறணும். இப்போ இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கூலிங் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக கட்டடமாக மாறிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, இதை கட்டணமாய் மாற்றித்தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுவதாக, அனைத்தும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக. அதற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக இது கட்டடமாக மாற்றப்பட்டு பெரிதான அளவிலே ஆண்டவரை 1000 பேர் ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலை இதில் வரும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நாமத்தை மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம 2 காரியத்தை நம்ம சிந்தித்தோம். ஐயா அவர்கள் சொன்னாங்க, இப்படி ஊழியம் செஞ்சார், விழுந்து போயிட்டார், நீ போலீஸ் பிடிச்சிட்டு, இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீங்களாம் அந்த மாதிரி எதையாவது மாட்டிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆலோசனை 75 வயசு அவர் சொன்னார். அது ரொம்ப பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? ஏன்னா இயேசு நியாய தீர்ப்பில் நிறுத்தின போது அவர் குற்றமே செய்யலையாம். ஒரு குற்றம் கூட செய்யல. குற்றத்தை ஒன்றே காணலையே, இவரை கொண்டு சிலுவையில் அடிக்கிறீங்களா? அப்போ அதை மாதிரி நம்ம விரும்புகிறோம். நம்முடைய ஊழியங்கள் குற்றப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம். இந்த ஊழியர் கூட்டத்தில் அதை ஞாபகத்தில் கொண்டு வரோம். ரைட், ஒன்று. இப்போ சட்டத்தை குறித்து சில விஷயங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளாக 4 நிமிஷத்துக்குள்ளாக நம்முடைய ஹைகோர்ட் வக்கீல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரம் வந்து சில காரியங்களை சொல்லுவாங்க. நீங்கள் தேவையானதை எடுத்துக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம்பரத்தில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. 40 பேர் கொண்ட ஜெபக்குழு வைத்திருக்கிறார்கள். 2 வேனில் சுற்றி சுவிசேஷத்தை அடித்து ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தருடைய பணியை செய்கிறாங்க. அவர்களை கரந்தட்டி. அல்லேலூயா. ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஐயா சொன்னது போல தான் எல்லாருமே திரும்ப சொல்லிட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க? நம்ம பட்டாயிடம் வாங்குங்கன்னு சொல்லி நான் எதை பேசணும்னு வந்தனோ அதே திரும்ப சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அநேக சபைகள் உடைக்கப்படுகிறது. ஏன் உடைக்கப்படுது? நம்ம நீங்க வெளியில இருக்கோம்னு நினைக்கிறோம். ஐயோ, நம்ம கிறிஸ்துவ சபையை உடைக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்மள வேதனைப்படுறோம், நம்ம துக்கப்படுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஸ்தோத்திரம், சில பேர் நினைக்கிறோம், எனக்கு இந்த இடம் வாங்க வருமானம் இல்லை, எனக்கு சூழ்நிலை இல்லை, அதனால ஏதோ ஒரு இடத்துல ஆண்டோடைய ஆலயத்தை கட்டி ஆராய்ச்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஆராதிக்கிறாங்க. ஆமே, நல்லையா. ஆண்டவர் ஜெபித்தா தரமாட்டாரு. பையா சொன்னது போல 25 சென்ட் கேட்டாரு. 25 கிரவுண்ட் ஆண்டவர் இருக்காங்க, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையுமே உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த உன்னதமான பணியை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதுல நாம உன்னதமா உண்மையா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. நான் ஒன்றும் பரம்பரை கிறிஸ்தவம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதாவது நான் தான் என்னுடைய குடும்பத்தில் முதலாவது கிறிஸ்தவன்.
நம்ம இன்னும் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரிலாம் ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. இப்பதான் 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, 2 சகோதரி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமென். இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த இந்த சுவிசேஷ ஊழியத்துல உண்மையா இருந்த நிமித்தமாய் வேதவசனம் சொல்லுகிறது, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்யணும். எங்களோட இருக்கிறவங்க ஒரு சபையை சார்ந்தவங்க கிடையாது, ஒரு டினாமினேஷனை சார்ந்தவங்க கிடையாது. எல்லாம் நாங்கள் 50 பேர் இன்னைக்கு மாசம் போய் ஒவ்வொரு கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சுட்டு வரோம். இந்த 50 பேருமே வெவ்வேறு சபைகளை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது இணைச்சிருக்கிறாரு, இன்னைக்கு எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் எப்படி பண்ண வேண்டும் என்று சொன்னால், சட்டத்தின்படி பண்ணினால்தான் முடிசூட்ட முடியும். இல்லாவிட்டால் அவன் என்ன செய்ய முடியாது, முடிசூட்ட முடியாது. சபைகள் உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் சட்டத்தின் பிரகாரம் செய்திருக்கிறோமா, என்னென்ன காரியம் செய்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் சபையை ரிஜிஸ்டர் பண்ணாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அங்கே நம்மளை வேதவசனம் சொல்லுகிறது, சிங்கம் எப்படி இருக்குதான், எவனை விழுக்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எப்ப சபையை இடிக்கலாம், எவனை அரெஸ்ட் பண்ணலாம், எப்படி இந்த ஊழியத்தை கெடுக்கலாம்னு சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறது. இதுக்கு நாம பார்க்கிறோம். ஒரு சபையை ரிஜிஸ்டர் பண்ண முதலாவது சொன்னது போல பட்டா இடத்துல நாம என்ன செய்யுங்க, சபை கட்டணும். அல்லேலூயா. சொன்னது போல அந்த இடத்தை எதன் பேர்ல வாங்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த சர்ச்சில் நீங்க எந்த நேம்ல ஆரம்பிக்க போறீங்களோ அந்த நேம்ல வாங்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆடிட்டிங் பண்ணணும். இன்னைக்கு பண்றோமா? நம்ம நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறது, ஆடிட்டிங்னா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆடிட்டிங் பண்ணணும், சர்ச்சை ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆடிட்டிங் வரவு செலவு கணக்கு இருக்கணும். அல்லேலூயா. நாட்கள் வரப்போகுது, கொடிய நாட்கள் வரப்போகுது. இதெல்லாம் இல்லாத சபையை இன்னைக்கு நடக்கிற அரசாங்கம் ரிமூவ் பண்ண போகுது. அல்லேலூயா. அப்ப நாம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா, புறம்போக்கு நிலத்தை எதற்காக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும், அதாவது நத்தம் புறம்போக்கு எதற்காக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குடியிருப்புக்கு. எதற்காக மாத்திரம் பயன்படுத்தணும் என்று சொன்னால் குடியிருப்புக்கு தான் பயன்படுத்தணும். மத வழிபாட்டுக்கு, மத ஆலயங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பின்பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு அநேகர் எப்படா இவன் மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு இருப்பான். நாம அதுக்கு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கோம்னா வழிவகுத்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம சபை இடிக்கப்படக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பட்டா இடத்தை தரணும், அந்த இடத்துல ஆலயம் கட்டணும், ஆண்டவரை மனோரமியமாய் ஆராதிக்கணும். சவுண்டு வச்சா சவுண்ட் வைக்க கூடாதுன்றான், அதை பண்ணக்கூடாதுன்றான். கிடையாது. ஆராதிக்க கூடாது சட்டத்துல இடமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஆராதிக்கிற இடத்துல போய் எவனா பிரச்சனை பண்ணா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துக்கு வைக்கலாம். நம்ம செய்ய மாட்டோம், ஆனா அவன் செய்வான். அல்லேலூயா. இன்னைக்கு ஈரோடுல ஒரு கேஸ் சென்னையில் நடந்துட்டு இருக்கு. பூந்துரை என்கிற கிராமத்துல புறம்போக்கு இடத்துல ஆலயம் கட்டி ஆராதனை பண்ற அந்த புறம்போக்கு இடத்துல ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மேல யாரும் கேஸ் போடாத வரைக்கும் நல்லது. ஆனா போட்டுட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. இழப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், விழித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சட்டம் இப்படியே சொல்லுகிறது, புறம்போக்கு இடம் மனிதர்கள் குடியிருப்புக்கு ஏற்ற இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நாம சட்டத்தின்படி நாம என்ன செய்யணும், ஓடுனா இன்னும் நீண்ட தூரம் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். நம்ம சட்டத்தின்படி ஓடலைன்னா முடிசூட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்து ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் கர்த்தருக்கு கடைசியாக காணிக்கை செலுத்தி ஜெபித்து முடிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். தேவ மொழிய ஜெபகீயம் கர்த்தர் தந்தது இன்பமானது. தேவ மொழிய ஜெபகீயம்
கர்த்தர் தந்தது இன்பமானது. அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். தேவ ஊழியர் ஜெப ஐக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவ ஊழியர் ஜெப ஐக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். சபை மேய்ப்பரை அவர் கூட்டிச் சேர்க்கிறார். அப்போஸ்தலரை கூட்டிச் சேர்க்கிறார். விசேஷகரை கூட்டிச் சேர்க்கிறார். தீர்க்கதரிசிகளை கூட்டிச் சேர்க்கிறார். போதகர்களை கூட்டிச் சேர்க்கிறார். தேவ ஊழியர்களை கூட்டிச் சேர்க்கிறார். போதகர்களை கூட்டிச் சேர்க்கிறார். தேவ ஊழியர்களை கூட்டிச் சேர்க்கிறார். தேவ ஊழியர் ஜெப ஐக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. தேவ ஊழியர் ஜெப ஐக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இப்பொழுது நம்முடைய போதகர் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஐயா பாஸ்டர் தேவராஜ் அவங்க சில அறிவு சொல்லி அவர்கள் கண்களை மூடி என்று சொல்லிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான பரலோகத்தின் பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரனாகி நாங்கள் ஆண்டவரே இந்த காலை துவங்கி மட்டுமாய் பாடி ஜெபித்து ஆண்டவரை சோதிக்கிறோம். இப்படி வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே செய்தி கொடுத்ததான தம்முடைய தாசரை கத்தாவே வலிமையாய் பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டதான எங்களும் ஆண்டவரை சோதிக்கிறாங்க. அதன்படி வாழ அதன்படி நடக்க ஆண்டவரை சோதிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறாங்க. தாவே இந்த இடத்தை ஆண்டவரை சோதிக்கிறோம். எங்களுக்கு தந்த இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணின பரிசுத்தவான்களுக்கான ஜெபிக்கிறாங்க. தாவே சோதிக்கிறோம். மீதியான ஆண்டவரை கரங்களையும் கலந்து கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் இருக்கிறோம் பிதாவே. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, வருகிற 15ஆம் தேதி காஞ்சிபுரம் சுரேஞ்சத்திரம் பகுதியில் வைத்து ஒரு VBS டீச்சர்ஸ் ட்ரைனிங், லீடர்ஸ் ட்ரைனிங் ஒன்று வைத்திருக்கிறோம். அதில் யாருக்குன்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யலாம், நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த ஸ்தல போதகர் என்னுடைய விலாசத்தை இந்த குரூப்பில் நான் அனுப்புவாங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, VBS நடத்துகிறவங்க மட்டும் வந்தால் வேறு ஐ வாண்ட் பிக் க்ரௌடு. எனக்கு ஒரு கூட்டம் வேண்டாம். ஒரு பாரம், ஒரு தாகம், ஒரு வைராக்கியம் இருந்தால் 100 பிள்ளைகளுக்கு தகுந்த உங்களுக்கு தேவையான புத்தகம், டீச்சர்ஸ் கைடு, ஸ்டூடெண்ட் பேட்ஜ், ஸ்டூடெண்ட் புக்ஸு, டிவோஷன் ஸ்டோரிஸு, தென் போஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பேக் ஃப்ரீ. ஆனால் ஃப்ரீனா எனக்கு நான் ஃப்ரீயாக வாங்கலை, நான் பணம் கொடுத்தா வாங்கலை, நான் பணம் கொடுத்து வாங்கி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். பொதுவாக என் ஊழியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யார்ட்டையும் எதையும் வாங்கி நாங்கள் கேட்டு ஊழியம் செய்ய மாட்டேன், நானே கொடுத்துட்டு செய்வேன். அதான் என் ஊழியம் ஸ்டைல். அதான் கண்டிஷனாக இருக்கும். கண்டிப்பாக என்ன செய்யணும், VBS நடத்துகிறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸாக கூட என்ன செய்யணும், ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 10-20 பிள்ளைங்களை ஒன்று சேர்த்து நீங்கள் நடத்துனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு செட் ஆஃப் புக்ஸ்னால் ஒரு ஸ்டோரிஸ், பிகினரோ அல்லது ப்ரைமரியோ அல்லது எப்படி உங்களுக்கு இருக்குதோ அதன்படி உங்களுக்கு நாங்கள் செய்வோம். அதே போல் கற்றுக்கொள்ள விரும்பும் தான் நீங்கள் வரலாம். பட் இந்த புக்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக VBS நடத்தணும். அதுக்கு நான் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பணும். அப்படி நடத்தின பிறகு உங்களுக்கு ஒரு நன்மை, நடத்துகிறவங்களுக்கு மட்டும் ஒரு நன்மை இருக்குது. அதை இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. 15th இந்த மாதம் வர 15ஆம் தேதி வர சனிக்கிழமை அது VBS இருக்கும். மற்ற காரியங்களும் பார்த்து சொல்லுவாங்க. அந்த குரூப்பில் நான் போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த நாளிலே என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா தேவ ஊழியர்களுக்கும், கனமுள்ள எல்லா பிஷப்மார்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே தெரிவித்து வருகிறேன். கருமையான பிஷப் ராஜையா, பிஷப் ஜார்ஜ் ஐயா, குழுவினர் வந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சுந்தர் சிங் அவர்கள் தான் இதை செய்யும்படியாக அவர்கள் மூலமாக இந்த காரியம் நடந்தது. உடனே பிஷப் ராஜா என்கிட்ட சொன்னேன், அவர் எல்லா காரியங்களையும் செய்து நேர்த்தியான நாளிலே உங்களை கூடி வரவும் இந்த காரியங்களை செய்யவும் கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை, எல்லா கனமும் ஆண்டவருக்கு. தொடர்ந்து நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய நல்ல அந்த அரசாங்கத்தின் மூலமாய் வரக்கூடிய காரியங்களை நீங்கள் ஞானமாய் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு இது ஆரம்ப கூட்டம், இன்னொரு அது கூட்டம் அவங்க செய்வாங்க. அதில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நேர்த்தியாய் சொல்லப்படும், செய்யப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். அதுமாதிரி தொடர்ந்து முடிச்சு அவ்வளோதான் ஜெபிக்க போகிறோம். அந்த கவுன்சிலிங் ஐயா பிஷப்பே சொன்ன கவுன்சிலிங் கூட்டம் அன்றைக்கி நாங்கள் என்ன நோட்டீஸில் போட்டுருந்தோம், ராஜ்யா ஐயா போட்டிருந்தாங்க. பட் இதான் மீண்டும் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு. இந்த நலவாரி திட்டம் வேணும் என்று சொல்லுகிறவர்கள், விரும்புகிறவர்கள் மாத்திரம் நீங்கள், ஏன்னா எல்லோரும் போஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுடைய பாஸ்டர், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுடைய ஒய்ஃபுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்கள் பிள்ளைகள் இருக்கு திரும்ப இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு 4 ஃபோட்டோஸ் ஐயா. உங்களுடைய நல்ல குறைங்க அகைன் மைண்ட் ஏற்றிக்கிங்க. உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுடைய மனைவியுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுடைய பர்சனல் பாஸ்போர்ட், அது பேங்க் பாஸ்புக்குடைய ஜெராக்ஸு, ஒரு 4 ஃபோட்டோ கொண்டு வந்திருப்பீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய என்ன கம்யூனிட்டி, எனக்கு கிறிஸ்துவ கம்யூனிட்டி அதான் ஆமாம். நீங்கள் கிறிஸ்துவ மதம் மாதிரி கிறிஸ்தவன் இருக்கணும். இல்லைன்னா மாற்றுவதற்கு நாங்கள் வழி செய்கிறோம். மாற்றுவதற்கு வழி செய்வோம். இருந்தால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. நம்ம மதம் மாதிரி கிறிஸ்தவர் பிசி இருக்காங்க, கவர்மெண்ட்டு உங்களை அலாட் பண்ணி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது இருக்குமானா நோ ப்ராப்ளம். இல்லைனா வேறு அதுக்கு ஒரு வழி உண்டாக்குறாங்க. இதை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணி இருக்கிறவங்க, இல்லாதவங்க ரெடி பண்ணினே இருங்க. ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் இருக்கும் ஐயா. ஓகே, அதனால் முடிச்சிருவோம் நம்ம. அவங்க நீங்கள் அது வேண்டிய முடிவுகளோடு பேசலாம். கடைசியாக சாந்தஸ்தீரன் ஐயாவா அவர் ஜோம் பண்ணி முடிக்கணும். ஆமாம், அவங்க ஜோம் பண்ண போகிறோம். அவளோட க்ளோசிங் ப்ரேயர் நீங்கள் இந்த டீட்டெயிலாக மைண்டில் வச்சுக்கிங்க. போகும்போது கூப்பிட்டு ஐயா கேட்டுங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிறவரே, எங்கள் தொந்திகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரை நித்திய பிதாவை சோதரிக்கிற மாண்டவர். அப்பா, காலை மட்டும் மாத்திரம் மட்டும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைக்கு நன்றி ஆண்டவரை சொல்கிறோம். அப்பா, இந்த கூடுகையில் கூட இந்த கரம் இருந்து வழி நடத்திட்டு இருந்தவர். அப்பா, இந்த ஏஐசிசியினுடைய காரியங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஆண்டவர். அதிலே நீங்கள் பிரியமாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க கிருபைக்கு நன்றி ஆண்டவர். துதியும் கனமும் மகிமையும் பரிசுத்தருக்கு ஏறெடுக்கும் எங்கள் ஜீவனங்களை நல்லா இருக்கிறோம். ஆமென். ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த அழைப்பை ஏற்று இந்த வந்தவங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இந்த இடத்த கொடுத்தாருங்க. பாஸ்டர் டேவிட் பாண்டியன் என்னுடைய நண்பர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ராஜ்யா பிஷப் அவங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க, பிஷப்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க நல்ல, அதனால் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகம் வந்தாலும் கரெக்ஷன் அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது சுவோபரணம் ஓகே, நம்ம நல்ல ஒரு இந்த இடத்துக்கு கொடுக்க நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு ஆவிக்குக்காக நல்ல பிரசங்க கேட்டீங்க, மாம்சத்துக்கு ஆகாரம் ரெடியாக இருக்குது, அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் பேசிட்டு போகலாம். அதுமாதிரி லாயர் அவர் வந்திருக்காங்க, நல்லா சொன்னாங்க. அவங்களுக்கு பேசுறதா நீங்கள் பேசிக்கலாம். இப்போ வருங்காலத்தில் நம்ம அரசாங்கத்திலிருந்து நம்ம சில வழிமுறை கற்றுக்கொள்வது நல்லது. கற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன். தேங்க்யூ. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக வந்திருந்த அனைத்து பரிசுத்தவான்களோடும் செய்தி கொடுத்த ஜார்ஜ் ஐயாவோடும் குடும்பத்தாரோடும் ஆண்டவர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. யாருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.